திருப்பதியில் அஸ்வமேத யாகம். வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருப்பதியில் அஸ்வமேத யாகம். இந்த மார்கழி மாதத்தில் திருப்பதியில் கொண்டாடப்படும் ஏகாதசி திருநாளுக்கு அப்படி என்ன சிறப்பு? வைகுண்டம் எனும் சொர்க்கத்தின் அதிபதியான ஸ்ரீனிவாசன் அவன் கோயில் கொண்ட திருப்பதியில் 10 நாட்கள் பக்த கோடிகளுக்காக சிறப்பு தரிசனம் தருகின்றார். ஆண்டு முழுவதும் மூடியிருக்கும் பரமபத வாசல் இந்த வைகுண்ட ஏகாதசியில் திறந்திருக்கும். பெருமானை தரிசிக்க தவம் இருக்க வேண்டியதில்லை. வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதம் வந்து வழிபட்டாலே போதும், சொர்க்கத்தின் வாசலில் நாம் பெருமானை தரிசிக்கலாம். பெருமான் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்கிறார். வைகுண்ட ஏகாதசியில் நாராயணன் நாமத்தை சொல்ல சொல்ல நமது பாவங்கள் நீங்கும். திருப்பதியில் அஸ்வமேத யாகம். ஆம், ஒரு மன்னன் பேரரசனாக தன்னை அறிவித்துக் கொள்ள நடத்தும் ஒரு வேத சடங்கு இது. மன்னன் தன் பட்டத்து குதிரையை அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பி அந்த பகுதிகளை தனது கட்டுப்பாட்டு கொண்டு வரும் ஒரு முறை இது. இந்த அஸ்வமேத யாகத்தின் மேலும் சிறப்பு என்னவென்றால், 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தால் தேவலோகத்தின் அதிபதியான தேவேந்திரனுக்கு நிகராக கருதப்படுவார்கள். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகளான நாமும் வைகுண்ட ஏகாதசி திருப்பதியில் சொர்க்கவாசலில் தரிசித்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். மேலும் அஸ்வமேத யாகம் செய்த அற்புத பலன்களும் கிடைக்கும் என்பது திருப்பதியில் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசியின் பெருமையாகும். வாருங்கள், ஏழுமலைக்கு செல்வோம், ஏழுமலை வாசனை வழிபடுவோம், சொர்க்கத்தில் இறைவன் தரிசிப்போம், அஸ்வமேத யாகம் செய்த அற்புத பலனை பெறுவோம். நமோ நாராயணாய.